ஹீரோவும் கீர்த்தியும் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. ஜட்ஜம்மா கீர்த்தியை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு என் குழந்தை வேணும்னு கீர்த்தி சொல்ல, எனக்கு என்னோட அப்பா வேணும்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும், எனக்கு என்னோட பொண்டாட்டி வேணும்னு ஹீரோ சொல்ல, அப்ப நான் எதுக்கு இருக்குன்னு அந்த ஜட்ஜம்மா சொல்லும். இப்படிலாம் இருந்தா டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா எழுந்து போயிருவாங்க. அப்புறம் இவங்களே முடிவு பண்ணி, சரி நம்ம ஒரு குஸ்தி போட்டி வச்சுக்கலாம். போட்டியில ஹீரோ ஜெயிச்சிட்டா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குழந்தையோட சேர்ந்து வாழணும். ஒருவேளை கீர்த்தி ஜெயிச்சிட்டா டைவர்ஸ் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. சரின்னு போட்டியும் நடக்குது. கீர்த்தி பொண்ணுக்கும் ஹீரோக்கும் ரெஸ்லிங் நடக்க, ஹீரோ ரெஸ்லிங் ட்ரெஸ்ல வருவான். அந்த பொண்ணு இவனை அடிக்கிறதுக்காக சீலை கட்டிட்டு வரா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கீர்த்தி அவனை அடிச்சு போட்டு நிறைய பாயிண்ட் எடுக்கிறா. ஹீரோ நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான். அப்ப இவன் திரும்பி அவன் பொண்ணை பார்க்க, கீர்த்தி அப்பவும் ஹீரோவை அடிச்சு பொளக்குறா. தொடர்ந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே இருக்க, நீ அவளை அடிச்சு ஜெயிக்கணும்டா மாப்ள, நம்ம மானத்தை காப்பாத்துறா மாப்ளன்னு ஹீரோவோட மாமா அவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்ப, இவன் போய் ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்தாலுமே இருந்தாலும் கீர்த்தி ஸ்டேட் லெவல் பிளேயர்ன்றதுனால ஹீரோவை போட்டு மரண காட்டுவா. நம்ம ஹீரோ பொண்ணை திரும்பி பார்க்க, என் அப்பா ஜெயிக்கணும், என் அப்பா ஜெயிக்கணும், என் அப்பா ஜெயிக்கணும்னு அந்த பொண்ணு ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். 1000 தான் இருந்தாலும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ. இதை பார்க்கும்போது ஒரு செம ஹார்ட் டச்சிங் மூமெண்டா இருக்கும் இந்த படத்துல. இவனும் தன்னோட பொண்ணுக்காகவே நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி எழுந்து கீர்த்தியை அடிச்சு போட்டு பாயிண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். கடைசி ரவுண்டும் வருது. ஆனா இவன் எப்படி பாயிண்ட் எடுக்கிறானே தெரியல. அப்புறம் ஸ்லோ மோஷன்ல பார்த்தாதான் இவன் அவனோட பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்து இவளை கீழே தள்ளி விட்டு பாயிண்ட் எடுக்கிறான். இதே மாதிரி நிறைய தடவை முத்தம் கொடுத்தே பாயிண்ட் எடுப்பான். இந்த மாதிரி பாயிண்ட் எடுக்க உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்படி பாயிண்ட் எடுத்தா என்ன அப்படின்னு முத்தம் கொடுத்தே அந்த பொண்ணை தள்ளி விட்டு பாயிண்ட் எடுப்பான். 2 பேரும் இப்ப சேம் பாயிண்ட்ல இருக்கும்போது கீர்த்தி பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட, என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் பதறி போய் ஒடியார செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவா இருக்கும். அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறத கேட்டு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸா கேக்குறீங்க நீங்க அப்படின்னு அந்த ஜட்ஜம்மா சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் இவனும் இவனோட பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ ஸ்டார்ட் பண்றான். குழந்தையும் பிறக்குது. அப்புறம் ஹீரோ அவனோட பொண்டாட்டிய நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் வரைக்கும் விளையாட வச்சு கீர்த்தி பொண்ணும் வின் பண்ணிடுறா. ஹீரோவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்படியே சந்தோஷமா படத்தையும் முடிக்கிறாங்க.